சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா 21/12/2024 சனிக்கிழமை அன்று மாலை 4:30 மணிக்கு மதுரை புது சூரங்குடி நாடார் உறவின் முறை மாளிகையில் நடைபெறுகிறது. தலைமை ரெவரண்ட் டி. தேவ இரக்கம் அவர்கள். வரவேற்பு மற்றும் தேவ செய்தி உங்கள் சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவ தரிசனத்தோடு உதவி திட்டங்களை செய்யும் இந்த உன்னதமான ஊழியத்திற்கு உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகள் வழங்கவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கூகுள் பே மற்றும் போன் பே நம்பர் 9360383940. சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிறது. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாய் வருகின்ற 21/12 அன்று கொண்டாடப்படுகிற கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஏன்னா வருஷத்தினுடைய முடிவை நோக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயணித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வருஷத்துக்கு தான் முடிவு வரும். கர்த்தரை நம்பின பிள்ளைங்களுக்கு முடிவு வராது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா முடிவு வரியென்று நம்மை நடத்துகிறதுக்கு ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாங்க. உண்மையா பையா? அல்லேலூயா. சரி, என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, தீர்மானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்தார். அல்லேலூயா. என்ன தலைப்பு? தீர்மானம். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களை என்ன சொல்லுவோம்? தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப இந்த வார்த்தையை அதிகமாக கேட்கணும்னா, கட்சிகளுக்கு விரோதமாக கட்சிகள் எழும்பும் போது, அரசாங்கத்துக்கு விரோதமாக அரசாங்கங்களை குறை கூறும் போது என்ன சொல்லுவோம்? தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படிம்போம். இதெல்லாம் வெளியில. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம தீர்மானங்களை எடுக்கணும். அந்த தீர்மானங்களில் நிலைத்திருக்கணும். அந்த தீர்மானங்களில் நிலைத்திருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்? அந்த தீர்மானங்களை விட்டு விலகினால் நமக்கு என்ன காரியங்கள் சம்பவிக்கும்? இதைத்தான் எவ்வளோ நேரம் என்னால் பேச முடியும்னு தெரியல, ஏன்னா டைம் ஓடிடுச்சு. ஆனால் கர்த்தர் கொடுத்ததன் பேரில் நான் பேச வாஞ்சிக்கிறேன். தானியேலின் புத்தகத்தை 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ரொம்ப தீர்மானத்தில் நிலைத்திருந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் யாரு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 16 புத்தகங்களை நான் சுற்றி பார்த்தேன். அல்லேலூயா. சுற்றி பார்த்தேன்னா என்ன, அப்படி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போயிட்டு வரதில்லை, ஒவ்வொரு அதிகாரங்களாக நான் படித்து பார்த்தேன். அல்லேலூயா. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியங்கள் யார்கிட்ட இருந்துச்சுன்னா தானியேல் கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா அவரை போல இன்றைக்கு நாம் இந்த கடைசியில் நிற்கிறோம் என்று சொல்கிற நாம் இந்த வருஷத்தை நிறைவு செய்யும் போது சில தீர்மானங்களை எடுப்பதற்கும், சில தீர்மானங்களில் நிலைத்திருப்பதற்கும், சில தீர்மானங்களை எடுத்து விட வேண்டிய காரியங்களை விடுவதற்கும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆயத்தப்பட வேண்டும். வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தை அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. இவர் என்ன தீர்மானம் எடுக்கிறார்? முதல்ல சாப்பாடு விஷயத்துல ராஜ போஷணங்களை வெறுப்பதற்கு தீர்மானம் எடுக்கிறார். ஏன்? சாப்பாடு சாப்பிட்டா நல்லது இல்லையா? நல்ல சாப்பாடு தானே. ராஜாங்க வீட்டு சாப்பாடுனா எப்படி இருக்கும்? என்ன சூழ்நிலையிலையும் எதுக்குமே என்ன செஞ்சிருக்காது? குறைவுங்கிறது இருக்காது. ஆனா அவர் சொல்றாரு, அந்த சாப்பாட்டுல எனக்கு தேவையான என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, என் ஆண்டவர் விரும்பாத காரியம் அதுல இருக்கிறது. அதனால நான் அதை என்ன செய்யணும்? அது என்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நான் என்ன செய்ய போறேன்?
தீர்மானம் பண்ணிக்கொள்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதை போய் இந்த காலையில பேச வந்துட்டாரு அப்படியா? இல்லைங்க, இல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள், நேற்றைய தினத்துல கூட நான் சொன்னேன் உங்களுக்கு, மிருகத்துக்கு எத்தனை அறிவு கொடுத்திருக்கிறாங்க? 5 அறிவு ஆண்டவர் படைத்திருக்கிறார். நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அந்த 6ஆம் அறிவாம் சேரா அறிவை நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார்னா, நன்மை எது தீமை எது என்பதை பகுத்து அறிவதற்குரிய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தினால் அவன் பார்த்தான், இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய சாப்பாடு, இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய சாப்பாடு தேவ வழிபாட்டுக்கு மீறி இருக்கிற செயலாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு, நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாத சாப்பாடா இருக்காது. அதனால இதை நம்ம என்ன செய்யணும்? வெறுத்துறணும்னு சொல்லி கேட்டான். உண்மையாவே தேவனிடத்துல தீர்மானம் பண்ணினா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும், நான் சொல்றேன், எத்தனையோ தடுமாற்றங்கள் வந்தாலும், எத்தனையோ ஏமாற்றங்கள் வந்தாலும், அதுல நிலைச்சு மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க கட்டாயமா வெற்றி பெறுவீங்க. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேட்டாங்க கேள்வி, ஏப்பா இப்படி எல்லாம் சொல்றியே, ராசா வந்து கேட்டா நான் என்னத்த சொல்றது அப்படின்னார். யாரு? பிரதானி. ஆனா இவன் என்ன சொன்ன தெரியுமா? என்ன சோதிச்சு பாரு. சரி, 15ஆம் வசனத்தை வாசிமா, ஏன்னா நிறைய கேட்டிருக்கோம் இதை பத்தி, அதனால சுருக்கமா சொல்றேன். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 10 நாள் சென்ற பின்பு 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, சாதாரண சாப்பாடு, வெறுத்த சாப்பாடு, அவன் வெறுத்து விட்டு சாதாரண சாப்பாடை சாப்பிடுறான். ஆனா அந்த சாப்பாட்டுல அவன் தேவனிடத்துல தீர்மானம் பண்ணினபடினால், அவன் தேவனிடத்துல இருதயத்திற்குள்ளே உடன்படிக்கை பண்ணினபடினால் என்னவா மாறுது? இவன் உடம்பு, இவனுடைய சரீரம் மற்றவர்களுடைய சரீரத்தை விட புஷ்டி உள்ள ஒரு சரீரமாய் மாறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. சில வசதிகள், சில வாய்ப்புகள் வரும், அது உங்களுடைய சந்தோஷத்திற்கு இருக்கலாம். ஆனா தேவனிடத்திலிருந்து எந்த இடத்திலே நம்மை தூரப்படுத்துகிறது, எந்த இடத்திலே நமக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினைகளை கொண்டு வருகிறது, எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு நமக்கும் பகையை உண்டாக்குறது, எந்தெந்த காரியத்தினால் நாம் தீட்டுப்பட்டு விடுவோம், கொஞ்சம் யோசிக்கணும். சில நேரங்களில் ரொம்ப பழகிறவங்களை கூட சில காரியத்திற்காக சில நேரங்களில் நான் பகைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது எதனால தெரியுமா? இதனால தான். ஏன்னா மனுஷனை பகைச்சா நான் சரி பண்ணிடலாம், மனுஷன் என் மேலே கோபமாக இருந்தா நான் சரி பண்ணிடலாம். தேவனிடத்தில் பண்ணின உடன்படிக்கையை நான் மாறினேன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து தள்ளுனா எங்கே போய் விழுவேன்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. அதே சமயத்தில் நான் நிலைத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்ச மாதிரி என்னை எதுக்குறவங்க, என் கூட பகைமை ஆகிறவங்களும் என்ன செய்வாங்க? சேர்ந்து வருவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. ஒருவேளை நீங்களும் கூட இந்த ஆண்டின் துவக்கத்தில் எத்தனையோ தீர்மானங்களை எடுத்திருக்கலாம். நினைச்சேயா முடியல, பண்ணிடலாம் நினைச்சேன் முடியல அப்படின்னு நினைக்கலாங்க. முடியாதது என்று நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முடியாதுன்னா எது தெரியுமா? அவரை பிரிஞ்சு வாழ முடியாது, அது மட்டும்தான் என்னால முடியாது. ஆனா முடியாதுன்னு நினைக்கிற எந்த காரியத்தையும் முடித்து வைக்கிறவரோடு நாம் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, நல்ல கறி சோறு, நல்ல ராஜ போஷனம் புசிச்சவங்களுடைய சரீரம் கூட என்ன செய்யல? புஷ்டியா இல்ல, அழகா இல்ல, கலையா இல்ல. ஆனா தேவனுடைய சமூகத்துல எதை ஒதுக்க வேண்டுமோ, எதை வெறுக்க வேண்டுமோ, எது தீட்டு என்று தள்ளி வைக்க வேண்டுமோ அதை தள்ளி வைத்தவனுடைய சரீரம் புஷ்டியா இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் இதை கேட்கிற பார்க்கிற அன்பான தேவஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் தேவனிடத்திலிருந்து தீர்மானம் பண்ணிவிட்டீர்கள் என்றால், அந்த தீர்மானத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு மாய்மாலங்கள், எவ்வளவு ஒரு அழகை மெருகூட்டுகிற காரியங்களோ, சரீரத்தை மெருகூட்டுகிற காரியங்களோ, இல்லை உங்கள் உடம்புக்கோ உங்கள் வீட்டுக்கோ தேவையான காரியங்களை யார் கொண்டு வந்து கொடுத்தாலும், உங்க தீர்மானம் கர்த்தர் எப்ப கொடுப்பாரோ,
கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரோ அந்த நிலைமை வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், தானியேலுடைய முகத்தில் களை வந்ததென்றால் உங்கள் முகமோ கடங்கார முன்னாடி நோட்டீஸை தூக்கிட்டு கையை கட்டி நிற்க மாட்டீங்க. புரிஞ்சா என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் போடுங்க. நம்ம அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. சொன்னான்னு போனேன், வட்டி குறையா இருக்குன்னு போனேன், இஎம்ஐல பார்க்கும்போது 0 இன்ட்ரெஸ்ட்னு காட்டுச்சு, இப்போ வந்துட்டேன் வீட்டை தேடி. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்னங்க அதிகாரம் கொடுத்துருக்காரு? நீயோ கடன் வாங்காது இருப்பாயாக, பிறருக்கு கடன் கொடுப்பாயாக. நீங்கள் இந்த வார்த்தையை எப்படி தெரியுமா, எதில் தெரியுமா நிலைச்சிருக்க முடியும்? உங்களுக்குள்ள பண்ணியிருக்கீங்களா தீர்மானம், இருக்கிறத கொண்டு வாழ்வோம், நமக்கு என்ன உண்டோ அது நமக்கு கிடைக்கும், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், ஏற்ற காலம் வரும், அவருடைய பலத்த குரத்துக்குள்ளே நம்ம அடங்கியிருப்பேன் அப்படிங்கிற தீர்மானம் இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமாகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொரு காரியம், தானியேல் ரொம்ப உறுதியா, ரொம்ப பக்தி வைராக்கியமா நின்ன ஒரு காரியம் இருக்கு. அதே தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தால் இருப்பீர்களானால் அந்நேரமே நீங்கள் எரிகிற அக்கினி ஜூலையிலே போடப்படுவீங்க. 17வது வசனத்தை வாசிமா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் தேவையானதை மட்டும் சொல்லி போகிறேன். 17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன், தீர்மானத்தை பாருங்க, நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் ஒருவேளை என்ன சோதிக்கிறதற்காக, அதான் நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். சில நேரங்களில் கர்த்தர் கைவிட்டு பார்ப்பார். எதுக்கு தெரியுமா? இவன் புடமிடுறானா இல்ல அழுக்கா போறானான்னு பாக்குறதுக்கு. உண்மையா இல்லையா? சரி வாசிங்க. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன ஆச்சு தெரியுமா? இந்த தீர்மானத்தில் நிலைத்து நின்ற தானியேலுக்கு 3 பேரை தூக்கி உள்ள போட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். ஆனா விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா? எடுத்திருக்கிற தீர்மானத்தில் எப்பொழுது நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களோ அப்பத்தான் உங்களுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் அடையாளம் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த காரியம். எனக்கு தெரியாதாக்கு இந்த தானியேல் புத்தகம் நான் எத்தனை தடவை படிச்சுட்டேன், எத்தனை தடவை படிச்சு என்ன செய்ய, இங்கே போகலையே, இங்கே வரலையே. அந்த காலத்தில் டிஜே செய்ய, அதனால தான் அவர் பாடினார், எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புக்தி கெட்டும் அவ்வளவு கதி தோஷி. அப்படி பாடினாரு. எத்தனை கற்றாலும் நம்ம பாடமா பார்க்கிறோம். பைபிள பள்ளிக்கூடத்து பிள்ளைய மாதிரி, கல்லூரி பிள்ளைய மாதிரி என்னவா பாடுறான்? பாடமா பார்க்கிறோம். இன்னைக்கு சபையில ஒரு பெரிய கொடுமை நடக்குது. பைபிள் கொண்டு வர்றாங்க, அதுல படிக்கிறது இல்லையா, ஸ்லேட்ல போட்டாதான் பைபிள் படிப்பாகலாம். அடேங்கப்பா, இந்த ஸ்லேடு போட்டிக்கிட்டு இருக்க கரண்ட் போச்சுன்னா, முன்னாடி கூட நாங்கள் பாடும்போது டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, பேடு நின்று போச்சு. அல்லேலூயா. நின்று போகும், சில காரியம் நின்று போகும். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நின்று போகாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் எங்கே படிக்கணும், எதில் படிக்கணும்? உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். வேதத்தை தியானம் செய், அது சேதம் வராதேன்னு சொல்லியிருக்கு. நீ சேதமாக்குற பொருளை வச்சு போடக்கூடாது. பரிணாம வளர்ச்சி எல்லாத்துலேயும் வரலாம், பைபிளில் வரக்கூடாது. சொன்ன தீர்மானத்தின்படி, அவன் போட்ட தீர்மானத்தின்படி தூக்கி போட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய். கரங்களை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. நீங்களும் தீர்மானம் எடுக்கும் போது உங்களை பார்த்து, இவள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் இவளோடு கர்த்தர் இருக்கிறார், இவளை கர்த்தருடைய தூதன் நடத்துகிறார் என்று சொல்லி, இவளை கர்த்தருடைய வார்த்தை நடத்தினது என்று சொல்லி, இவரை கர்த்தருடைய வார்த்தை தேற்றினது என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்ல முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க.
அக்கினியின் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆமென். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். ஆமென், 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 ஆமென். கைகளை நல்லா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல கைகளை தட்டுங்க. ஆண்கள் பக்கம் கையை தட்ட மாட்டீங்க. நல்ல கையை தட்டியா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் வாசிமா. அப்பொழுது நேபுகாத் நேசர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, ஆமென், உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஆமென், 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 சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகா என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகா என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய 29 வரைக்கும் தேவைப்படுது. வாசி மக்களே, ஸ்பீடா வா. அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும். இது ரொம்ப கிரேட்டுங்க. இது ரொம்ப கிரேட். வாட கூட அடிக்கலையா. நம்ம எல்லாம் தீ கிட்ட போய் நின்னாலே வாடை அடிக்கும். தீயுக்குள்ள தூக்கி போட்டவர்களிடத்துல வாடை இல்லையா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு என்ன எழுதுறாரு? 29ஆம் வசனத்தை வாசிமா. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகா என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியாலும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. அது மாத்திரமல்ல, அவன் வீடு எப்படி ஆகுமா? அவன் வீடு எருக்களமாக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஐயா, தீர்மானங்களில் அவன் நிலைத்திருந்த போது பிரச்சனைகளை சந்தித்தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்டி தூக்கி போட்டாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. நிலைத்திருந்தபடியினால் திரும்ப பெற்றுக்கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திரும்ப அவன் தலைவனாக்கப்பட்டான். திரும்ப அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். திரும்ப இன்று வரை நீங்களும் நானும் பிரசங்கிக்கிற தானியேலாக இருக்கிறான். இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவச்சனமே, தீர்மானம் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல முடிவு பண்ணும்போது தான் பிரச்சனைகளே வரும். நம்ம சீண்டி பார்க்கறதுக்கு இனிமேல் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்படித்தான் ஒரு தீர்மானம் சில பேர் எடுப்பாங்க. அந்த நேரம் தான் பார்த்து வீட்டில் ஒரு பெருசு மண்டையை போட்டுரும். அப்படித்தானே? இன்னைக்கு மட்டும் தாத்தாவை நினச்சி குடிச்சிருவோம்டா. அப்படித்தானேயா? தாத்தாவுக்காக குடிக்கிறியா, உனக்காக குடிக்கிறியா? சரி, எதுக்காகவோ குடிச்சிட்டு போ. ஆனால் அந்த தீர்மானத்தை விட்டு விலகும் போது உடலும் போய் குடலும் போய் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் போயிருது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இந்த தானியேல் தீர்மானத்தில் நிலைத்திருந்தான். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் தான். ஒருவேளை தப்புவிக்காமலே போனா கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? உம்மை வணங்க மாட்டோன்னு சொன்னான். என்ன செஞ்சான் தெரியுமா? எந்த பாசக்காரனோ, எந்த ஜாதிக்காரனோ, எந்த பயலும் இந்த பயலை பற்றி பேசுனீங்க, வீட்டை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் எத்தனையோ தீர்மானம் போடுறோம். சில பேர் நம்மளால ராத்திரிக்குள்ள உட்காந்துக்கிட்டு, நாளைக்கு இங்கே போகணும்மா, இதை செஞ்சிடணும்மா, நாளைக்கு இவரை பார்த்தாதாம்மா காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் 2 தூத்த முணுன்னு விழுந்துருச்சுன்னா சரி பார்ப்போம் என்ன செய்கிறது அப்படின்னு. அந்த அம்மாவும் தூத்தல் விழுகிற நேரம் பேசாமல் இருந்துடும். கொஞ்ச நேரம் கழித்து தூத்தல் வெறிச்சு போகும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வெறி வரும். பார்த்துக்கோ. வா வா. புரியுதா? எடுத்த தீர்மானத்தில் நிலைச்சிருந்து கொஞ்சம் கொடையை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் தொப்பியை போட்டுக்கிட்டு, கொஞ்சம் கோட்டை போட்டுக்கிட்டு பார்க்குற வேலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னன்னைக்கு காரியம் அன்னன்னைக்கு என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிரும். எந்த காரியமே நம்மக்கிட்ட முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? எந்த வேலையிலையும் எந்த தீர்மானத்திலையும் நம்ம என்ன செய்யறதில்ல? நிலைச்சு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு சொல்லுங்களேன், தானியேல் சந்தித்த பிரச்சனையை விட நான் சந்திக்கிற பிரச்சனையெல்லாம் ரொம்ப 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 கொஞ்சம். நானும் தீர்மானம் எடுக்க போகிறேன். புது வருஷத்துக்கு போகும்போது நானும் இந்த 12வது மாதத்தில் அடியெடுத்து வைத்து நடந்து கொண்டிருக்கும் போது புதிய தீர்மானத்தை எடுக்க போகிறேன். கர்த்தர் இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும் போது என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை மீதி உள்ள நாட்களில் செய்ய போகிறார். நிச்சயமாக சொல்கிறேங்க, நிச்சயமாக சொல்கிறேன். எனக்கு இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பல முறை சொல்லியிருக்கேன், ஒன்றுமே கையில் கிடையாது.
நிறைய பேர் சொன்னாங்க, இங்க வந்து சேர்ந்துரு, அங்க வந்து சேர்ந்துரு, அதை கொடுத்துருவேன், இதை கொடுத்துருவேன், நீ அவர்கிட்ட எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்க, நல்லா பாடுற, நல்லா பேசுற, நல்லா சுறுசுறுப்பா இருப்ப, கண்ணு தெரியாட்டாலும் பரவாயில்ல, உன்னை நாங்க அங்க வச்சுக்கிறோம், இங்க வச்சுக்கிறோம். எங்கேயும் வேணாயா. கர்த்தர் என்ன எங்க வைக்கிறாரோ, கர்த்தர் எங்க என்ன குறிச்சிருக்கிறாரோ, கர்த்தர் எங்க என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறாரோ அந்த இடத்துல அவர் கொடுத்த ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி இந்தியா முழுவதும் ரட்சிப்புன்னு ஒரு ஊழியத்தை தொடங்கணும். இன்றைக்கு வரைக்கும் நீங்க பாக்குறீங்களே, ஸ்லாட்ல ஆரம்பத்தில் தேவ தரிசனங்களோடு போட்டுட்டு இருக்கோம். அந்த தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தானியேல்ல இன்னொரு சம்பவம் இருக்கு. வேற பகுதிக்கு போக முடியுமான்னு தெரியல, ஆனா போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். வேகமா எடுத்துட்டு வாங்க. 6வது அதிகாரம் 15. அப்பொழுது அந்த மனுஷன், இந்த சம்பவமும் நமக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லணும். ஏன்னா அவங்க தீர்மானத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலும் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு குற்றமற்ற ஒரு மனிதனாக, நியாயமுள்ள ஒரு மனிதனாக, அந்த தீர்மானத்தை மாற்றாத ஒரு மனிதனாக இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா வேற எந்த காரியத்துக்கும் அவங்க இடம் கொடுத்தே என்ன செய்யல, நிக்கல. அல்லேலூயா. வாசிமா 16 கூட வாசிங்க. 16 கூட வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது லேவியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். ராஜாவுக்கே நினைப்பூட்டினார். ஏன்னா ராஜாவுக்கு தெரியும் தானியேல் எவ்வளவு பயங்கரமான ஆளு, எவ்வளவு வல்லமையுள்ள ஆளுன்னு. ஆனாலும் அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறான். நம்ம ஆள் இருக்கான்ல, சில காரியங்களை சில நேரத்தில் மனுஷீகத்தில் நியாயமா, இவன் அந்த பயலை பற்றி இவனுக்கு கிடைக்கலங்கிறனே சொல்கிறானப்பா, கொஞ்சம் விட்டு பிடிப்பான் அப்படின்னு நம்ம இருந்தா கூட, ஏய் திருப்பி சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லியிருக்க இல்லையா, திருப்பி கூட வச்சுக்கிற மாட்டேன்னு சொல்லியிருக்க இல்லையா, அப்படி தானே, திருப்பி உள்ள வள பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க இல்லையா அப்படின்னு எனக்கு என்ன செய்யணும், சொல்லுங்க, செய்கிற காரியத்தை ஞாபகப்படுத்தணும். அல்லேலூயா. ஞாபகப்படுத்தணும். யோ 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 சும்மா விட்டுறக்கூடாது, இவனை சும்மா விட்டுறக்கூடாது, ஒரு கை பாத்திரணும். இன்னைக்கு வந்து இவன் கேட்டான்னா விட்டுற முடியுமா? தாக்கீது இருக்கிறது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். நான் சொன்ன பாத்தீங்களா, ராஜா கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா 2 முறை அடி வாங்கியாச்சு, இன்னொரு முறையும் அடி வாங்க ராஜாவுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. ஆசிமா இன்னும் ஒரு வசனம். உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். ஆனா மனுஷன் போட்ட மோதிரமோ சரி, முத்திரையோ சரி, தீர்மானமோ சரி மாறும். தேவனிடத்தில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டுட்டீங்கன்னா எந்த மனுஷனாலும் அதை மாற்ற முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு சிங்கத்துக்குள்ள மனுஷனை போட்டா என்ன நிலமாகும் நமக்கு தெரியும். ஒருவேளை வெளியே வந்தாலும் வெளியே வந்துருவாயா இவன், ஏன்னா அக்கினி சுழாலையிலே வந்துட்டானு சொல்லி கல்லை தூக்கி வச்சுட்டான். என்ன பண்ணாங்க, சொல்லுவாங்கல்ல, செய்கிறோம் கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருவான். அப்படித்தானே தம்பி, செய்கிறேனே செம்மையா செஞ்சிருவோமானே அப்படிமா என் பைய, ஏய் சும்மா இருறா, நாளைக்கு நான் ஊழியத்துக்கு போனோம் அப்படிமே. அல்லேலூயா. ஏன்னா அது எனக்கு செம்மையா மாறிடக்கூடாது. செம்மையா மாறினா கூட பரவாயில்ல, செம்மையா மாறிடக்கூடாது. புரிஞ்சவங்க கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. சரி, 25வது வசனத்தை வாசிங்க. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு புறஜாதி ராஜா எழுதினாயா, அவன் தீர்மானத்தில் நிலைத்திருந்தபடினால் என்ன எழுதினா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி கரங்களை தட்டி சொல்லு, சும்மா சொல்லாத, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய தீர்மானத்தில் இருந்தால், கர்த்தரிடத்தில் பண்ணின தீர்மானத்தில் இருந்தால், சூழ்நிலை நிமித்தமா உங்க பிள்ளை மகனோ எந்த நிலையில எதுக்காக போனேன்னு சொல்லி போகாம நிலைத்திருந்தால், எவர் உங்களுக்கு எதிர்ப்பென்று நினைக்கிறீர்கள், எவன் உங்களுக்கு விரோதம் என்று நினைக்கிறீர்களோ அவன் வந்து உங்களிடத்திலே சமாதானமாகும்படி தேவன் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. நடுங்கி பயப்பட வேண்டும் என்று சொல்லி என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். பாத்தீங்களா,
போடுவதற்கும் இவன் தான் தீர்மானம் பண்ணினான். அதே சமயத்தில் அந்த தேவனிடத்தில் பண்ணின தீர்மானத்தில் நிலைத்திருக்கிறான் என்பதை அறிந்தவுடனே அவன் சொல்கிறான், இனி இந்த அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிச்சிருமா, நல்லா இருக்கும் பாருவேன். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். கைகளை நல்லா தட்டுங்க. அவர் யாரு? நீங்க தீர்மானம் பண்றது யாரு? நீங்க உடன்படிக்கை ஏற்படுத்துகிறது யாரு? நீங்க பற்றி பிடித்திருக்கிறது யாரு? இந்த காலை வேளையில ஆராதித்து கொண்டிருப்பது யாரு? இந்த ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்து யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. கரங்களை தட்டி எஸ் என்று சொல்லுகிறவர்கள், ஆமென் என்று சொல்லுகிறவங்க அல்லேலூயா. ஆமென். வாசிமா. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். ஆமென், ஆமென். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். இதை விட வேற ஒன்றும் யார் வாயிலிருந்தும் வர வேண்டியதில்லை. ஆகையினால் நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்கன்னா, எல்லாம் புது சிருஷ்டின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, விட வேண்டிய காரியம், திரும்பி பார்க்க வேண்டிய, திரும்ப கூடாத காரியம் எதுவாக இருந்தாலும் அதை விட்டுட்டீங்கன்னா அப்படியே நிலைச்சு நில்லுங்க. சில பாடுகள், சில உபத்திரவங்கள் உங்களை கொண்டு போய் சூழ்நிலை நிமித்தமா கொண்டு போய் விடும். மகதானையா, ஒரு மகதாயா, ஒரு மகன்தாயா, என்னையா செய்யறது, பேரனுக்காவது பேத்திக்காவதுன்னு சொல்லி காரணம் சொல்லாத. ப்ளீஸ் காரணம் சொல்லாதீங்க. கர்த்தருடைய தீர்மானத்தில் நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா, அந்த பேரனையும் அந்த மகனையும் அந்த மகளையும் கூட ஞானஸ்தானம் எடுத்து நீங்க எடுத்திருக்கிற தீர்மானத்தின் நிமித்தமா சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு கர்த்தரால முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா நம்ம என்ன செய்யறது தெரியுமா? என்ன செய்யறதியா, என்ன இருந்தாலும் பெத்துட்டனே, பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லு. அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவீல, கல்லானாலும் கனவே இருக்கா? ஆனா இதுல எல்லாம் தீர்மானம் கரெக்டா இருக்கு. இந்த கல்லு, மண்ணு, புருஷன், மனைவி எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனிடத்தில் உங்கள் தீர்மானத்தை விட்டுறீங்களையா? அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், குடும்பத்துக்காக உங்கள் தீர்மானத்தை மாத்தாதீங்க. தேவைகளுக்காக உங்கள் தீர்மானத்தை மாத்தாதீங்க. பிரச்சனைகள் வரும்போது தீர்மானத்தை மாத்தாதீங்க. எடுத்துக்கொண்ட தீர்மானம், ஞானஸ்தானம் எடுக்கும்போது எடுத்துக்கொண்ட தீர்மானம், கணவன் மனைவியாய் நீங்கள் ஏற்படுத்தப்படும் போது எடுத்துக்கொண்ட தீர்மானம் என்னங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சிந்தித்து கொண்டு அந்த தீர்மானத்தில் நிலைங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட யாவரும் எழுந்து நிற்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தீர்மானங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், திருமணத்தில், ஞானஸ்தானத்தில், திடப்படுத்துதலில் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அந்த தீர்மானங்களை நாங்கள் சூழ்நிலைகள் நிமித்தமாய் மாறும்போது அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் இழக்கிறோம் என்பதனால் இன்றைக்கும் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே சொல்ல சொன்னீர். அதற்காக சொன்னேன். இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளே, ஒரு சில நாட்களுக்குள்ளே ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ளே புதிய வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெறப்போகிறோம். அந்த நாட்களிலே உம்முடைய சமூகத்தில் எடுக்கிற தீர்மானங்களிலே நிலைத்திருந்து அன்றைக்கு தானியேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதைப் போல, ஆண்டவரே எத்தா மனசமாதானத்தோடு தன் மகளை அனுப்பினதைப் போல, ஆண்டவரே யோசேப்பு அந்த தேசத்திற்கே அதிபதியாய் மாறினதைப் போல, இன்றைக்கு தீர்மானம் எடுப்பேன், அது தேவனுக்குள் எடுப்பேன், அது நிலைத்திருக்கும்படி நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் யாருடைய முகத்தையும் நிறத்தையும் பார்க்கல, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தையும் கூட தீர்மானம் எடுத்த நாளிலிருந்து தொடர்ந்து தங்களுடைய ஜெபத்தினால், உதாரத்துவமான காணிக்கைகளால், தங்களுடைய உடல் உழைப்பினால் தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, கனப்படுத்துங்க. இம்மட்டும் இடைப்பட்டீங்க. தொடர்ந்து வருகிற நாட்களிலே நல்ல சாட்சிகளை கேட்டு உமக்கு தோத்திரங்களை, உமக்கு துதி பலிகளை, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர்
9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.